அதோனியாவின் மரணம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பத்சேபாளிடத்தில் வந்தான். நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு, சமாதானமாய்த்தான் வருகிறேன் என்றான். பின்பு அவன், உம்மோடே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான். அதற்கு அவள், சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாய் இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான். அவள், சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சூனேம் ஊராளாகிய அபிஷாகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோட பேசும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு பத்சேபாள், நல்லது, நான் உனக்காக ராஜாவிடத்தில் பேசுவேன் என்றாள். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். அப்பொழுது அவள், நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள். அதற்கு ராஜா, என் தாயாரே, கேளும், நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான். அப்பொழுது அவள், சூனேம் ஊராளாகிய அபிஷாகை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றாள். ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீர் சூனேம் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன்? அப்படியானால் ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன். அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செருயாவின் குமாரன் யோவாபுக்குமே அதை கேளும் என்றான். பின்பு சாலமோன் ராஜா, அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு, இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி, ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவருடைய ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டிருக்கிறது. தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாகும்போது அவருக்கு அநேக பிரச்சனைகளும் பாடுகளும் நெருக்கங்களும் உண்டாயிற்று. அவர் மிகுந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலே இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். தாவீதுக்கு ஏற்பட்ட பிரச்சனையைப் போல சாலமோனுக்கு பிரச்சனைகள் ஏற்படவில்லை. சாலமோன் மிகவும் எளிதாகவும் சமாதானமாகவும் தாவீதின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவானவுடன் அவருடைய ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்படுகிறது. தாவீதின் ஆட்சி காலமும் நல்ல ஆட்சி காலமாயிருந்தது. ஒரு நல்ல ஆட்சி முடியும் போது மற்றொரு நல்ல ஆட்சி ஆரம்பமாவது அந்த தேசத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு தாவீது, சாலமோன் ஆகியோரைப் போல நல்ல ராஜாக்களை கொடுக்கிறார். சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலையும் நீதியாய் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். சாலமோன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக தனக்கு விரோதமாக எழும்புகிற கலகக்காரர்களையெல்லாம் ஒடுக்குகிறார். அதோனியா சாலமோனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறான். தாவீது உயிரோடு இருக்கும்போதே அதோனியா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வேண்டும் என்று சதித்திட்டம் பண்ணினான். ஆனால் அவனுடைய சதித்திட்டம் முறிந்து போயிற்று. தாவீது சாலமோனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கினார். சாலமோனும் அதோனியாவை மன்னித்து உயிரோடே விட்டுவிட்டார். அதோனியா மன்னிக்கப்பட்டாலும் அவனுடைய மனதிலே இன்னும் பாவமும் கலக குணமும் சதி ஆலோசனைகளும் நிரம்பி இருக்கிறது. தாவீது வயது சென்ற விருத்தாப்பியனாய் இருந்தபோது அவருக்கு அனல் உண்டாக்க
சூனேம் தேசத்தாளாகிய அபிஷாகை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அபிஷாக் தாவீதின் மறுமனையாட்டி. அதோனியா தன்னுடைய தகப்பனாராகிய தாவீதின் மறுமனையாட்டியாகிய அபிஷாகை விவாகம் பண்ண வேண்டும் என்று சதித்திட்டம் பண்ணுகிறான். அதோனியாவுக்கு அபிஷாகின் மீது அன்போ பாசமோ இல்லை. அதோனியா அபிஷாகை நேசிக்கவும் இல்லை. ஆனாலும் அபிஷாகை விவாகம் பண்ணிக்கொண்டால் தன்னால் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக முடியும் என்று அதோனியா சதி ஆலோசனை பண்ணுகிறான். அப்சலோம் தாவீதின் மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். இதனால் இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் தன்னோடு கூட இருப்பார்கள் என்று அப்சலோம் எதிர்பார்த்தான். அதோனியாவும் இப்போது அப்சலோமைப் போல சதி ஆலோசனை பண்ணுகிறான். அப்சலோமும் அதோனியாவும் சகோதரர்கள். அவர்கள் இருவரும் ஒன்று போலவே சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். அதோனியா அபிஷாகோடும் தாவீதின் மனைவிகளோடும் பிரவேசிக்க வேண்டும் என்று சதித்திட்டம் பண்ணுகிறான். இவ்வாறு செய்வதினால் இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அங்கீகரிப்பார்கள் என்று அதோனியா எதிர்பார்க்கிறான். அதோனியாவோடு கூட அவனுடைய படை தளபதியாகிய யோவாபும் ஆசாரியனாகிய அபியத்தாரும் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே துன்மார்க்கர்கள். அபிஷாகை விவாகம் பண்ண வேண்டும் என்னும் துன்மார்க்கமான ஆலோசனையை இவர்கள் இருவரும் அதோனியாவுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அதோனியா அபிஷாகோடு நேரடியாக பேச போகவில்லை. அவன் திட்டமிட்டு பத்சேபாளை பார்க்கப் போகிறான். அதோனியா தன்னிடத்தில் வருவதை பத்சேபாளும் எதிர்பார்க்கவில்லை. அவன் திடீரென்று வருகிறான். தன்னுடைய சதித்திட்டத்திற்கு பத்சேபாள் உதவியாயிருப்பாள் என்று அதோனியா நினைக்கிறான். அதோனியா பத்சேபாளிடத்தில் வந்தபோது தனக்கு அபிஷாகின் மீது சிநேகம் இருப்பது போல நடிக்கிறான். பாசாங்கு பண்ணி பத்சேபாளை நம்ப வைக்கிறான். அவனுடைய வார்த்தையில் உண்மையில்லை. அதோனியா ஒரு மாய்மாலக்காரன். தாவீதுக்கு பிறகு சாலமோனை இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக வேண்டும் என்று பத்சேபாள் முயற்சி பண்ணினாள். அது அதோனியாவுக்கும் தெரியும். ஆகையினால் அதோனியா தன்னிடத்தில் வரும்போது அவன் சிநேகமாக வருகிறானா அல்லது பகைவனாக வருகிறானா என்பது பத்சேபாளுக்கு தெரியவில்லை. பத்சேபாள் அதோனியாவிடம் அவனுடைய வருகைக்கான காரணத்தை கேட்கிறாள். ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பத்சேபாளிடத்தில் வருகிறான். நீ சமாதானமாய் வருகிறாயா என்று பத்சேபாள் அவனிடத்தில் கேட்கிறாள். அதற்கு அதோனியா சமாதானமாய்த்தான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். தாவீதின் குமாரனாகிய அதோனியாவை பற்றி இங்கு மறுபடியும் கூறப்பட்டிருக்கிறது. சாலமோன் இவனை கொன்று போடாமல் மன்னித்து அனுப்பிவிட்டார். இப்பொழுது மறுபடியும் இராஜாங்க விவகாரத்தில் தலையிடுகிறான். சூனேம் ஊராளாகிய அபிஷாகை தனக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதை பற்றி சாலமோனிடம் பேசுமாறு பத்சேபாளிடம் கேட்கிறான். பத்சேபாளும் சாலமோனிடத்தில் அதோனியாவின் விருப்பத்தை அறிவிக்கிறாள். இதனால் கோபமடைந்த சாலமோன் அதோனியாவை கொன்று போடுகிறார். அதோனியா தனக்கு தீங்கு செய்ய வருகிறானோ என்று பத்சேபாள் சந்தேகப்படுகிறாள். அதோனியா இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் அமர முடியாமல் போனதற்கு நாத்தானும் பத்சேபாளும் முக்கிய காரணமாய் இருந்தவர்கள். ஆகையினால் பத்சேபாள் அதோனியாவின் மனநிலையை அறிந்து கொள்ள விரும்புகிறாள். பின்பு அதோனியா பத்சேபாளிடத்தில் உம்மோடே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அதற்கு பத்சேபாள் சொல் என்று சொல்லுகிறாள். பத்சேபாள் தன் குமாரனாகிய சாலமோனை அதிகமாய் நேசிக்கிறாள். சாலமோனுடைய ராஜ்யம் இப்போது ஸ்திரப்பட்டிருக்கிறது. சாலமோனுக்கு அதோனியா மூலமாய் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்று பத்சேபாள் விரும்புகிறாள். ஆகையினால் பத்சேபாளும் அதோனியாவோடு பேசுவதற்கு சம்மதிக்கிறாள். அவன் வந்த காரியத்தை தன்னிடத்தில் சொல்லச் சொல்லுகிறாள். அதோனியா பத்சேபாளிடத்தில் முதலில் தன்னை பற்றி சொல்லுகிறான். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தனக்கே உரிமை இருப்பதாக தன்னுடைய நிலைமையை எடுத்துச் சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களும் தன்னை நேசிக்கிறார்கள் என்று அதோனியா பத்சேபாளிடத்தில் தன்னுடைய செல்வாக்கை பற்றி சொல்லுகிறான். சாலமோன் இப்போது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருப்பது கர்த்தருடைய தெய்வீக சித்தம் என்பதை அதோனியா அங்கீகரிக்கிறான். அதோனியா பத்சேபாளிடத்தில் ராஜ்யம் என்னுடையதாய் இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லோரும் என்மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறான். நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லோரும் என்மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்று அதோனியா தன்னை பற்றி பத்சேபாளிடம் கூறுகிறான். ஆனால் சாலமோன்
கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் ராஜாவாகிவிட்டார் என்று கூறுகிறான். ஜனங்கள் தன்னை விரும்புகிறார்கள், கர்த்தர் சாலமோனை விரும்புகிறார் என்பது அதோனியாவின் குற்றச்சாட்டு. தனக்கு இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் அமர்வதற்கு ஆசை இருப்பது போல அதோனியா காண்பித்துக் கொள்ளவில்லை. அந்த ஆசை அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய இருதயத்தில் அபிஷாகின் மீது பிரியமோ பாசமோ இல்லை. ஆனால் அதோனியாவோ பத்சேபாளிடத்தில் அபிஷாகை பற்றி பேசுகிறான். அதோனியா பத்சேபாளிடத்தில், இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்று கேட்கிறான். அதற்கு பத்சேபாள் சொல் என்கிறாள். அப்பொழுது அதோனியா பத்சேபாளிடத்தில், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சூனேம் ஊராளாகிய அபிஷாகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோட பேசும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். சாலமோன் தன் தாயாராகிய பத்சேபாளின் சொல்லை மதிக்கிறவர். ஆனால் அதோனியாவின் வேண்டுகோள் விபரீதமானது. அவன் தன் தகப்பனுடைய மனைவியையே கேட்கிறான். அதோனியாவின் விண்ணப்பம் தாவீதுக்கு விரோதமாகச் செய்யும் மிகப்பெரிய துரோகமாக கருதி சாலமோன் அதோனியாவை கொன்று போடுகிறார். அக்காலத்தில் ராஜாக்களின் மனைவிகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் விதவைகளாகவே இருக்க வேண்டும், அல்லது அந்த ராஜாக்களுக்கு அடுத்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ராஜாவுக்கு மனைவியாகலாம். சாலமோன் ராஜாவாக இருக்கிறார். ஜனங்கள் அதோனியாவையும் விரும்புகிறார்கள். தாவீதின் விதவையான அபிஷாக்கை விவாகம் பண்ணினால் தானும் ராஜாவின் அந்தஸ்துக்கு வந்துவிடலாம் என்பது அதோனியாவின் திட்டம். அதோனியாவின் திட்டம் சாலமோனுக்கும் மறைவாக இல்லை. அபியத்தாரும் யோவாபும் அதோனியாவுக்கு இந்த ஆலோசனையை கூறியிருந்திருக்கலாம். இஸ்ரவேலில் தன்னுடைய சிங்காசனத்திற்கு எதிராக ஒரு புதிய கலகம் ஆரம்பமாவதை சாலமோன் காண்கிறார். அதை ஆரம்பத்திலேயே அழித்து போட வேண்டும் என்பதற்காக சாலமோன் அதோனியாவை கொன்று போடுகிறார். இந்த சதி திட்டத்தை புரிந்து கொண்டதினால் சாலமோன் பத்சேபாளிடம், நீர் சூனேம் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன்? அப்படியானால் ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன். அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செருயாவின் குமாரன் யோவாபுக்குமே அதை கேளும் என்கிறார். அக்காலத்து வழக்கத்தின்படி அதோனியாவின் விண்ணப்பம் பாவமானது. ராஜாவின் சொத்துக்கள் எல்லாம் அந்த தேசத்தில் புனிதமாகவே கருதப்பட்டது. ராஜாவுக்கு உரியதெல்லாம் வேறு பிரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. தாவீதின் விதவைகளில் ஒருத்தியை அதோனியா தனக்கு கேட்டது சாலமோனின் மனைவிகளில் ஒருத்தியை அவன் தனக்கு கேட்பதற்கு சமம். இதனால் கோபமடைந்த சாலமோன் அதோனியாவை கொன்று போடுமாறு பெனாயாவிற்கு கட்டளையிடுகிறார். ஆசாரியனாகிய அபியத்தாரும் மரணத்திற்கு பாத்திரவான். ஆனாலும் அவன் தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தவன். தாவீது அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் அபியத்தார் கூட அனுபவித்தான். ஆகையினால் சாலமோன் அவனை, இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்று கூறி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோதத்திற்கு போய்விடு என்று அனுப்பிவிடுகிறார். அபியத்தாரை தப்பவிட்டாலும் ஆசாரிய ஊழியம் அவனிடமிருந்து பறிக்கப்படுகிறது. இந்த சதியில் பங்கு பெற்றிருந்த யோவாபை சாலமோன் கொன்று போடுகிறார். சாலமோனிடமிருந்து ராஜ்யத்தை பறிப்பதற்கு அதோனியா செய்த சதியில் அபியத்தாருக்கும் யோவாபிற்கும் பங்குள்ளது. ஆகையினால் அவர்கள் இருவருமே நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். சாலமோனுக்கு 20 வயதே ஆயிற்று. அவரை எளிதாக ஏமாற்றிவிடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் சாலமோன் கர்த்தரிடமிருந்து ஞானத்தை பெற்றிருக்கிறார். ஆனால் சாலமோன் கர்த்தரிடமிருந்து ஞானத்தை பெற்றிருக்கிறார். கர்த்தருடைய ஞானத்திற்கு முன்பாக இவர்களுடைய சதித்திட்டம் வெற்றி பெறவில்லை. தன்னுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருப்பது போல அதோனியா பத்சேபாளிடத்தில் காண்பித்துக் கொள்கிறான். ராஜ்யபாரம் தன்னை விட்டு தாண்டி போயிற்று என்றும் தனக்கு தகுதி இருந்தும் தன்னால் ராஜாவாக முடியவில்லை என்றும் அதோனியா தன்னுடைய பரிதாபமான நிலைமையை பத்சேபாளிடத்தில் சொல்லுகிறான். அதோனியாவின் மனதிலே வருத்தம் இருக்கிறது. இந்த வருத்தம் தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் தான் அபிஷாகை விவாகம் பண்ண வேண்டும் என்று அதோனியா விரும்புகிறான். புதிய விவாகமும் புதிய மனைவியும் தன்னுடைய துக்கத்தை நீக்கி தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது போல அதோனியா பத்சேபாளிடத்தில் மாய்மாலமாய் பேசுகிறான். அதோனியா தன்னை பற்றி சொன்னாலும் சாலமோன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருப்பது தனக்கு மிகவும் பிரியமான காரியம் என்பது போலவும் பத்சேபாளிடத்தில் பேசுகிறான். ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி
என் சகோதரனுக்கு ஆயிற்று, கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது என்று அதோனியா பத்சேபாளிடத்தில் சாலமோனை பற்றி சந்தோஷமாய் பேசுகிறான். அதோனியா சாலமோனுடைய ராஜாசனத்தை தன்னுடைய வார்த்தைகளினால் அங்கீகரிக்கிறான். அதோனியாவின் வார்த்தைகள் சமாதானமாயும் இனிமையாயும் இருக்கிறது. ஆனால் அவனுடைய இருதயமோ கேடுள்ளதாய் இருக்கிறது. அவனுடைய மனதில் துன்மார்க்கமும் வஞ்சகமும் நிரம்பி இருக்கிறது. அதோனியா சாலமோனுடைய சிங்காசனத்திற்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனதில் திட்டமிடுகிறான். ஆனாலும் அதோனியாவின் வார்த்தைகள் மாத்திரம் சாலமோனுக்கு ஆதரவாய் இருக்கிறது. அதோனியா பத்சேபாளிடத்தில் பேசும்போது அவளை பற்றியும் பெருமையாக பேசுகிறான். ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை என்று அவளை புகழுகிறான். இஸ்ரவேல் தேசத்தார் எல்லோரும் சாலமோனுடைய சொல்லை மறுப்பதில்லை. சாலமோனோ பத்சேபாளுடைய சொல்லை மறுப்பதில்லை. பத்சேபாள் சாலமோனுக்கு தாயாக இருப்பதினால் அவள் இஸ்ரவேல் தேசத்தார் எல்லோருக்கும் தாயாக இருக்கிறாள் என்று அதோனியா அவளை புகழுகிறான். அபிஷேகை விவாகம் பண்ண வேண்டும் என்னும் தன்னுடைய விருப்பத்தை பத்சேபாள் சாலமோனிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அதோனியா விரும்புகிறான். அதோனியா நேரடியாகவே சாலமோனிடத்திலோ அல்லது அபிஷாகிடத்திலோ தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் தான் நேரடியாக பேசுவதற்கு பதிலாக பத்சேபாள் மூலமாக பேசினால் தன்னுடைய விருப்பம் நிறைவேறும் என்று அதோனியா எதிர்பார்க்கிறான். பத்சேபாளும் அதோனியாவின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறாள். பத்சேபாள் தனக்காக சாலமோனிடத்தில் பேச வேண்டும் என்று அதோனியா வேண்டிக் கொண்டபோது பத்சேபாளும் நல்லது, நான் உனக்காக ராஜாவிடத்தில் பேசுவேன் என்று அதோனியாவுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறாள். பத்சேபாள் அதோனியாவுக்கு வார்த்தைகளினால் பிரதியுத்தரம் சொல்வதோடு தான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக உடனே செயல்படுகிறாள். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போகிறாள். சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்தாலும் அவர் தன்னுடைய தாயாராகிய பத்சேபாளுக்கு மதிப்பும் மரியாதையும் காண்பிக்கிறார். பத்சேபாள் சாலமோனிடத்தில் பேசுவதற்காக போகும்போது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதினுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். பத்சேபாள் தன்னிடத்தில் வந்தபோது சாலமோன் ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைக்கிறார். ராஜாவின் தாயாருக்கு அரசாங்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தும் உயர்ந்த ஸ்தானமும் கொடுக்கப்படுவது வழக்கம். பத்சேபாளுக்கு அதோனியாவின் காரியம் சிறிய காரியமாய் இருக்கிறது. அவளுக்கு அதோனியாவின் சதித்திட்டம் தெரியாது. அதோனியாவுக்கு உதவி செய்வதனால் தான் சாலமோனுக்கும் உதவி செய்வதாக பத்சேபாள் நினைக்கிறாள். பத்சேபாள் சாலமோனுடைய தாயாராக இருந்தாலும் அவள் அவருக்கு கட்டளை கொடுக்கவில்லை. தன்னுடைய விண்ணப்பத்தை ஒரு மன்றாட்டாகவே கேட்கிறாள். பத்சேபாள் சாலமோனுக்கு வலதுபுறமாக ஒரு ஆசனத்தில் அமர்ந்து சாலமோன் ராஜாவினிடத்தில், நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்று கேட்கிறாள். அதற்கு சாலமோன் ராஜாவும், என் தாயாரே கேளும், நான் உமக்கு மறுப்பதில்லை என்று சொல்லுகிறார். பத்சேபாள் தன்னுடைய விண்ணப்பத்தை இன்னும் முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. ஆகையினால் அதை மறுக்காமல் நிறைவேற்றுவதாக சாலமோன் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் அந்த விண்ணப்பத்தின் விபரீதம் தெரிந்தவுடன் சாலமோன் தன் தாயாருக்கு எதிர்த்து பேசுகிறார். அவளுடைய விண்ணப்பத்தை நிராகரித்து விடுகிறார். பத்சேபாளும் காலதாமதம் பண்ணாமல் சாலமோன் ராஜாவிடத்தில் அதோனியாவுக்காக பரிந்து பேசுகிறாள். சூனேம் ஊராளாகிய அபிஷாகை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று பத்சேபாள் சாலமோன் ராஜாவினிடத்தில் தன்னுடைய மன்றாட்டை சொல்லுகிறாள். பரிசுத்த வேதாகமத்தில் சூனேம் ஊர் ஸ்திரீகளாக 3 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின் விவரம் வருமாறு: தாவீதின் மனைவி, எலிசா ஆசீர்வதித்த ஸ்திரீ, சாலமோன் தன்னுடைய ராணியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிய கன்னிப்பெண். அதோனியாவின் விருப்பம் வினோதமாய் இருக்கிறது. ஆனாலும் அதோனியாவின் மனதில் உள்ள சதித்திட்டம் பத்சேபாளுக்கு புரியவில்லை. அதோனியா முறையில்லாமல் ஆசைப்படுவதாக பத்சேபாள் அவனை கண்டிக்கவும் இல்லை. பத்சேபாள் அதோனியாவை கண்டிக்காமல் இருப்பதும் அவள் அவனுக்காக சாலமோனிடத்தில் பரிந்து பேசுவதும் வினோதமாக இருக்கிறது. பத்சேபாள் தாவீதின் மனைவி. அவளுக்கு தாவீதின் அரண்மனையில் நடக்கும் குடும்ப காரியங்கள் எல்லாம் தெரியும். தாவீது வயது சென்ற விருத்தாப்பியராய் இருந்தபோது
அவருக்கு அனல் உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக அவருடைய ஊழியக்காரர்கள் அபிஷாகை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். தாவீது அபிஷாகை விவாகம் பண்ணவில்லை. அவர் அவளை அறியவில்லை. அபிஷாக் தாவீதுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கப்பட்டிருக்கிறாள். அபிஷாகை தாவீதுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கப்படாததினால் அவளை அதோனியாவுக்கு மனைவியாக கொடுக்கலாம் என்று பத்சேபாள் நினைக்கிறாள். இந்த விவாகத்தின் மூலமாய் அதோனியாவின் வருத்தம் குறையும் என்றும் அவனிடத்தில் காணப்படுகிற சாலமோனுக்கு விரோதமான கோபம் நீங்கும் என்றும் பத்சேபாள் நினைக்கிறாள். தன்னுடைய மன்றாட்டை சாலமோன் மறுக்க மாட்டார் என்று நம்பி அவரிடத்தில் பத்சேபாள் அதோனியாவின் விவாக காரியமாக பரிந்து பேசுகிறாள். சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தை நீதியாக ஆளுகை செய்கிறார். பத்சேபாளின் விண்ணப்பத்தில் அதோனியாவின் சதி ஆலோசனை இருப்பதை சாலமோன் புரிந்து கொள்கிறார். பத்சேபாள் தன்னிடத்தில் முறையில்லாத காரியத்தை விண்ணப்பமாக சொல்லுகிறாள் என்பதை சாலமோன் அவளுக்கு முதலாவதாக புரிய வைக்கிறார். ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீர் சீனேம் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன்? அப்படியானால் ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன். அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செருயாவின் குமாரன் யோவாபுக்குமே அதை கேளும் என்று சொல்லுகிறார். ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கேளும் என்று சாலமோன் பத்சேபாளிடத்தில் மிகவும் கோபமாக சொல்லுகிறார். பத்சேபாளின் மன்றாட்டு சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை கேட்பதற்கு சமமாக இருக்கிறது. பத்சேபாளோ சாலமோனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட வேண்டும் என்பதற்காகவே அவள் சாலமோனிடத்தில் அதோனியாவுக்காக பரிந்து பேசுகிறாள். அவளுக்கு அதோனியாவின் சதி ஆலோசனை தெரியவில்லை. சாலமோன் ஞானமுள்ளவர். அவருக்கு அதோனியாவின் சதி ஆலோசனைகளையும் அதோனியாவுக்கு இந்த சதி ஆலோசனையில் உடந்தையாய் இருக்கிறவர்களை பற்றியும் நன்றாய் தெரிந்திருக்கிறது. ஆகையினால் சாலமோன் பத்சேபாளிடத்தில் ராஜ்யபாரத்தையும் அதோனியாவுக்காக கேளும் என்று சொன்னவுடனே அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செருயாவின் குமாரன் யோவாபுக்குமே அதை கேளும் என்றும் கோபத்தோடு சொல்லுகிறார். பத்சேபாள் அதோனியாவுக்காக பரிந்து பேசினாலும் சாலமோன் ராஜா தன்னுடைய தீர்ப்பை அதோனியாவுக்கு உடனே சொல்லிவிடுகிறார். பின்பு சாலமோன் ராஜா, அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறார். அதோனியாவின் விண்ணப்பத்திற்கு பின்னால் இருக்கும் ஆபத்தை சாலமோன் உடனடியாக புரிந்து கொண்டார். ஆகையினால் சாலமோன் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறார். தன்னையும் தன் ராஜ்யத்தையும் சதிகாரர்களின் கையில் இருந்து மீட்பதற்காக சாலமோன் கர்த்தர் மேல் ஆணையிட்டார். சாலமோன் அதோனியாவுக்கு உடனே மரண தண்டனை கொடுக்கிறார். சாலமோன் ராஜா, இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரே சாலமோனை திடப்படுத்தினவர். அவரே சாலமோனின் ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர். சமஸ்த இஸ்ரவேலரும் சாலமோனை ராஜாவாக அங்கீகரித்திருக்கிறார்கள். இந்த அங்கீகரிப்புக்கு கர்த்தரே காரணம் என்று சாலமோன் நினைவு கூறுகிறார். அதோனியா இஸ்ரவேல் தேசத்தின் சிங்காசனத்தின் மேல் ஆசைப்படுகிறான் என்பது சாலமோனுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. அதோனியா உயிரோடு இருக்கும் வரைக்கும் தனக்கும் தன்னுடைய சிங்காசனத்திற்கும் பாதுகாப்பு இருக்காது என்பதை சாலமோன் அறிந்திருக்கிறார். ஆகையினால் சாலமோன் அதோனியாவுக்கு உடனே தண்டனை கொடுத்து அந்த தண்டனையை நிறைவேற்றுமாறு பெனாயாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். ராஜாவாகிய சாலமோன் யோதாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்புகிறார். பெனாயா அதோனியாவின் மேல் விழுந்து அவனை கொன்று போடுகிறான். அதோனியாவின் பேராசை அவனுடைய மரணத்திற்கு காரணமாயிற்று. இக்காலத்திலும் அநேகர் ஆட்சியை பிடிக்க வேண்டும், பதவியை பிடிக்க வேண்டும் என்று பேராசைப்பட்டு தங்களுடைய ஜீவனை இழந்து போகிறார்கள்.